வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போட்டிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கைது செய்யப்படுவாரா? முன்ஜாமீன் வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலய திருவிழாவை முடித்துவிட்டு ஒரே நேரத்தில் வீடு திரும்பிய ஆயிரக்கணக்கானோர். அடையாறு, கிண்டி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தாமதப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்ட வேண்டாம் என நீதிபதிகள் காட்டம். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் பிரம்மாண்ட பேரணி. பெண்களை பாதுகாக்க மோடி அரசு தவறிவிட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. கேரள நடிகர் சங்க நிர்வாகிகள் கூண்டோடு விலகியது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல். தங்கலான் பட நாயகி பார்வதி காட்டமான விமர்சனம். சாதிய மோதலை உருவாக்கும் வகையில் பேசி வருவதாக சீமான் மீது புகார். வழக்கு பதிவு செய்து விசாரிக்க மாநில பட்டியல் இனத்தவர் ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரை. மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குஜராத்தில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 29 பேர் உயிரிழப்பு. வதோதராவில் ஊருக்குள் புகுந்த ராட்சத முதலைகளால் மக்கள் அச்சம். ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடிக்கிறார் நாகார்ஜுனா. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கார் பந்தயம் உற்சாகத்துடன் நடைபெறவுள்ளது. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 ரேசிங் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயம் சனி, ஞாயிற்றுக்கிழமை இரவில் நடைபெற உள்ளதால் எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. இதற்காக தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரத்யேக பந்தய தளம் அமைக்கப்பட்டுள்ளது. தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை வழியே இந்த பந்தயம் நடைபெற இருக்கிறது. அதோடு போட்டியில் பங்கேற்கும் அதிவேக பந்தய கார்கள் தீவுத்திடலில் தயார் நிலையில் வரிசை கட்டி நிற்கின்றன. மக்கள் பலரும் ஆர்வத்துடன் பந்தய வாகனங்களை நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். போட்டி நடைபெறும் சாலையில் மின் விளக்குகள் பொருத்துவது, தடுப்புகள் அமைப்பது, பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசிக்கும் வகையில் 8000 இருக்கைகள் அமைப்பது என பந்தயத்துக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. டயர் பேரியர்ஸ், கிராஷ் பேரியர்ஸ் அண்ட் அதுக்கு மேலே டெப்ரி ஃபென்ஸ் பேனல்,
இதெல்லாம் மேண்டேட்டரி எனி ஃபார்முலா ரேஸில் நம்ம வைக்கிற ஒரு பாதுகாப்பு விஷயம். அதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துல வந்து அது பண்ணிட்டோம். லைட் போல் முதல் கொண்டு எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. ஃபார்முலா 4 பந்தயத்தில் பங்கேற்கும் ரேசர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை நேரில் சந்தித்தனர். அப்போது வீரர்கள் அனைவருக்கும் அமைச்சர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி தமிழ்நாடு பாஜக நிர்வாகியான பிரசாத் என்பவர் தாக்கல் செய்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு, இயல்பான போக்குவரத்து, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இன்றி கார் பந்தயம் நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடையில்லை என்றும் FIA அனுமதியளிக்கும் பட்சத்தில் பந்தயம் நடத்தலாம் எனவும் உத்தரவிட்டனர். மருத்துவமனை, ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். கேரள சினிமாவில் நடிகைகள் கூறிய பாலியல் புகாரில் நடிகர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவாகியுள்ளது. மலையாள நடிகர் சங்க நிர்வாகிகள் கூண்டோடு விலகியது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல் என நடிகை பார்வதி சாடியுள்ளார். என் மனவானில், வசூல் ராஜா MBBS, மனதோடு மழைக்காலம், சக்கரவியூகம் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்த மலையாள நடிகர் ஜெயசூர்யா. அவர் மீது மலையாள நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. நடிகர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து நடிகர் ஜெயசூர்யா மீதும் பாலியல் வழக்கு பதிவானதால் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மலையாள சினிமாவில் நடிகைகள், பெண் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஏற்படும் பாலியல் புகாரை விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வெளியானது. மலையாள சினிமாவில் நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்களுக்கு அட்ஜஸ்ட் செய்யாத நடிகைகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அறிக்கை வெளியானது முதல் முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் மீது பாதிக்கப்பட்ட நடிகைகள் பலர் புகார் அளித்து வருகின்றனர். தாங்கள் எதிர்கொண்ட கசப்பான அனுபவங்களை ஊடகங்கள் மூலமும் வெளிப்படையாக பேச தொடங்கியுள்ளனர். நடிகை ஒருவர் பிரபல நடிகர் சித்திக்கிற்கு எதிராக பாலியல் புகார் அளித்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் பிரபல இயக்குனர் ரஞ்சித் மீதும் பெங்காலி நடிகை அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொல்லம் மார்க்சிஸ்ட் MLAவும் நடிகருமான முகேஷ் மீதான பாலியல் புகாரில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கழிவறையிலிருந்து வெளியே வரும்போது பின்னாலிருந்து கட்டிப்பிடித்து பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக நடிகர் ஜெயசூர்யா மீது சிறப்பு விசாரணை குழுவிடம் நடிகை ஒருவர் புகார் அளித்தார். நடிகை புகாரின் அடிப்படையில் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் புகாரில் வழக்கு பதிவான நடிகர்கள், இயக்குனர்கள் முன்ஜாமீன் கேட்டு அடுத்தடுத்து நீதிமன்றத்தை நாடி வருகின்றனர். இதனிடையே மலையாள நடிகர் சங்கமான அம்மா நிர்வாகிகள் கூண்டோடு விலகியது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல் என தங்களான், மரியான் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை பார்வதி சாடியுள்ளார். மோகன்லால் பெயரை குறிப்பிடாமல் நிர்வாகிகள் கூட்டாக ராஜினாமா செய்தது கோழைத்தனமான நடவடிக்கை என்றும் விமர்சித்துள்ளார். நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களிடம் அத்துமீறியதாக ஹேமா கமிஷன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்களின் பெயரை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என கேரள திரைப்பட ஊழியர்கள் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், தமிழ் திரையுலகில் இதுவரை யாரும் பாலியல் புகார்கள் அளிக்கவில்லை என்றும் நடிகைகள் யாராவது பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பண்ணுறோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது, அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பாக நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போது நடிகர் சங்கம் என்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை,
பெண்களும் சரிசமமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து யாராவது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நடிகர் சங்கம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலைகள். மலையாள திரையுலகை புரட்டி போட்டுள்ள பாலியல் அத்துமீறல் விவகாரத்தில் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியான பிறகு பல நடிகைகள் சிறப்பு விசாரணை குழுவிடம் புகார் அளித்து வருவதால் மேலும் பலர் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது. இதனால் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தரமான கல்வி மற்றும் மாணவர்களின் அனைத்து திறன்களையும் மேம்படுத்தும் வசதிகள் கொண்ட அரசு பள்ளி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மாணவர்களை ஊக்கப்படுத்தும் பல்வேறு முயற்சிகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஊத்தங்கரை அருகே உள்ள கெரிக்கேப்பள்ளி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் கெரிக்கேப்பள்ளி, புதுக்காடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தரமான கல்வி, அனைத்து திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகள் என கடந்த 5 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியர் வீரமணி தலைமையின் கீழ் இப்பள்ளி புதிய உயரங்களை நோக்கி பயணித்து வருகிறது. கற்றல் ஆர்வத்தை தூண்டும் வண்ணமயமான வகுப்பறைகள், கற்பித்தல் உபகரணங்கள் உள்ளிட்டவை மாணவ மாணவிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவரோட கல்வித்தரம் ரொம்ப அருமையாக இருக்குது. கற்றல் சூழல், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் பள்ளியில் ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்களோட படிப்பு அப்படின்னு சொன்னால் கையெழுத்து பயிற்சி, அவங்களோட தனித்துவம் வளர்கிற மாதிரி அரங்கம் அமைச்சிருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பு நல்லா ஓங்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நெகிழி இல்லாத பள்ளியாக இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்படுகிறது. இது மட்டுமல்லாது கையெழுத்து பயிற்சி, சிலம்பம் பயிற்சி, சதுரங்க போட்டி, இசை நடன பயிற்சி என மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது பெற்றோர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வாகன வசதியிலிருந்து கம்ப்யூட்டர் வசதி, அது இல்லாமல் கழிப்பிட வசதியெல்லாம் இருக்குது. சார் சொந்த செலவில் ஸ்மார்ட் போர்டு எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு. அதில் நல்லா பிள்ளைங்க பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் தான் படம்லாம் போட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் கூட எல்கேஜிலேருந்து 1வது பிள்ளைங்க வரைக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிலம்பம், பசங்களுக்கு விளையாட்டு பயிற்சி, இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஊஞ்சலெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வராங்க. தரமான கல்வி மற்றும் கற்றல் திறன் மேம்பாடுகளால் இப்பள்ளியில் கடந்த 5 ஆண்டுகளில் மாணவர் எண்ணிக்கை 28 இருந்து 63ஆக உயர்ந்துள்ளது. பல்வேறு சிறப்பு அம்சங்களால் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் அதனை தக்கவைக்க இப்பள்ளியில் கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை பெற்றோர் முன்வைத்துள்ளனர். மேக்ஸிமம் 1வது பையன் இருக்க வேண்டிய ஸ்டேஜை விட நம்ம ஸ்கூலில் படிக்கிற பையன் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கான். எதையுமே போல்டாக பேசுகிறான். அந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் மாணவர் சேர்க்கையும் நமக்கு அதிகமாகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் வேணும். இது வரைக்கும் ஓராசிரியர் பள்ளியாக தான் இருக்குது. மாணவர்களின் அனைத்து திறன்களையும் மேம்படுத்தும் முயற்சிகளால் கெரிக்கேப்பள்ளி அரசு தொடக்கப்பள்ளி மற்ற பள்ளிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. சீரிய முயற்சியால் இப்பள்ளிக்கு கிடைத்த வெற்றி அரசு பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு ஒரு சான்றாகும். சன் செய்திகளுக்காக ஊத்தங்கரையில் இருந்து ஜெகநாதன். சிலை கடத்தல் வழக்கு விவகாரத்தில் முன்னாள் காவல்துறை அதிகாரியான பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரிய மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நாளை தீர்ப்பளிக்க உள்ளது. சிலை கடத்தல்காரர்களுக்கு உதவியதாக முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான பொன் மாணிக்கவேல் தரப்பு வழக்கறிஞர் மனுதாரர் மீது எவ்வித குற்றச்சாட்டும் அதற்கான முகாந்திரமும் இல்லை என வாதிட்டார். ஆனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று 2வது நாளாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்.
பொன்மாணிக்க வேலுவை கைது செய்து விசாரணை நடத்துவது சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என வாதிட்ட சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் வழக்கின் சாட்சியங்களை கலைக்க நேரிடும் என்றும் கூறினார். இதனை பதிவு செய்த நீதிபதி பொன்மாணிக்கவேல் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய பிரிவா அல்லது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவா என்பது குறித்து சிபிஐ விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார். இது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய கோரிய நீதிபதி வழக்கின் தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்து ஆணையிட்டார். வேளாங்கண்ணி மற்றும் சென்னை பெசன்ட் நகர் தேவாலயங்களில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாளை ஒட்டி இங்கு ஒவ்வொரு வருடமும் பேராலய ஆண்டு திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் புனிதம் செய்ததை தொடர்ந்து திருக்கொடி பேராலய கோபுரத்தில் ஏற்றப்பட்டது. போன வருஷம் அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகணும்னு வேண்டியிருந்தோம், நடந்துருச்சு. இந்த வருஷம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம். வருஷம் முதல் கொடிக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம், இதே இடத்துல தான் இருப்போம். எல்லா காரியமும் எங்களுக்கு நிறைவேற்றி தராங்க தாய். இதேபோல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 52வது ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. சென்னையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சாறை சாறையாக நடந்து தேவாலயத்திற்கு வந்தனர். மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார். ஜபமாலை உருவத்திலே பலூன்கள்லாம் பறக்க விட்டு மிக பிரம்மாண்ட முறையில் கொடி ஏற்றினாங்க. பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. சின்னதுலேருந்து மாதா அம்மாவோட மகிமை எனக்கு ரொம்ப தெரியும். ஆனால் நான் இந்துவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் நிறைய அற்புதம் நடந்திருக்குது. பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற விழாவில் பங்கேற்றவர்கள் ஒரே நேரத்தில் வீடு திரும்பியதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெசன்ட் நகர் நிலச்சாலைகள், மகாத்மா காந்தி சாலை, அடையாறு உள்ளிட்ட இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வேளாங்கண்ணி மற்றும் பெசன்ட் நகரில் வரும் 7ஆம் தேதி மாலை தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்று அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாஸ்கர் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று 2015ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு அறிவித்தாலும் 2018ஆம் ஆண்டுதான் தோப்பூர் தேர்வு செய்யப்பட்டு பிரதமர் அடிக்கல் நாட்டியதாக தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் பல்வேறு வழக்குகளில் பல உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தாலும் கட்டுமான பணிகள் இதுவரை தொடங்கவில்லை என்றும் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைவில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டுக்குள் பணிகள் நிறைவடையும் என்றும் கொரோனா பரவல் இருந்ததால் தாமதம் ஆகிவிட்டதாகவும் கூறினார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் முடிந்துள்ளதை சுட்டிக்காட்டி இத்தனை ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் கொரோனா காலத்தை காரணம் காட்ட வேண்டாம் என்று காட்டமாக தெரிவித்தனர். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் விசாரணையை அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.